அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுப்பதும் படையல் கொடுப்பதும் ரொம்ப நல்லதுங்க. அதுபோல் தை அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லதுங்க. தை அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வதால் பாவத்திலிருந்து விடுபடலாம், மன நிம்மதி கிடைக்குங்க. தை அமாவாசை அன்னைக்கு குலதெய்வ வழிபாடு எவ்வாறு செய்யலாம், அப்படி வழிபாடு செஞ்சோம்னா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் உற்சாக மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தை அமாவாசை நாளில் விரதம் இருந்து குலதெய்வத்திற்கு வழிபாடு செய்தால் சகல சௌபாக்கியமும் உண்டாகும். அமாவாசை விரதம் இருக்க சிறந்த நாளாக பார்க்கப்படுதுங்க. அன்றைய நாளில் பிரம்மமுகூர்த்தத்தில் எழுவது விசேஷமானதாகும். இது உங்களிடம் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகளை விலகச் செய்யும். அமாவாசை நாளில் விரதம் இருக்கிறவங்க, விரதம் இல்லாதவங்க யாராக இருந்தாலும் பரவாயில்ல, புல்லாலான உணவை தயாரிப்பது நல்லது. அமாவாசை நாளில் பூண்டு, வெங்காயம் போன்ற பொருட்களை சேர்த்து சமைக்கக்கூடாது. அமாவாசை நாளில் அது சாப்பிடக்கூடாத பொருள்களாகும். குலதெய்வ அருள் பெறவும் அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லதுங்க. வீட்டில் நேர்மறை ஆற்றலை அதிகரிக்க செய்ய அமாவாசை நாளில் மந்திரங்களை பாராயணம் செய்வது, மந்திரங்களை உச்சரிக்க கேட்பது ரொம்ப நல்லதுங்க. அமாவாசை நாளில் முன்னோர்களின் ஆசை பெறுவது, குலதெய்வத்தை வணங்குவது, தினமும் வீட்டில் விளக்கேற்றி பூஜை செய்வது வீட்டில் இருக்கும் கஷ்டங்கள் அனைத்தும் தீருங்க. திருமண தடை உள்ளவங்க அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா திருமண தடையானது நீங்குங்க. கஷ்டத்தில் இருக்கிறவங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சீங்கன்னா கஷ்டம் விலகுங்க. குருவை மறந்தாலும் குலதெய்வத்தை மறக்கக்கூடாது என்பது பழமொழியாகுங்க. குலதெய்வ வழிபாடு என்பது அனைவருக்கும் முக்கியமான ஒன்றாகும். பிறந்த குழந்தைக்கு முதல் மொட்டை போடுவது குலதெய்வ கோயிலில் சென்று மொட்டை போடுவாங்க. சில பேர் குலதெய்வ கோயிலுக்கு சென்று தான் காது குத்துவாங்க. மேலும் நம்முடைய வீட்டில் எந்த சுபகாரியங்கள் செய்தாலும் முதலில் குலதெய்வத்தை வணங்கிவிட்டு தான் ஆரம்பிப்போம். எந்த ஒரு நல்ல காரியத்துக்கும் குலதெய்வ வழிபாடு முதலில் செய்துவிட்டு தான் அந்த காரியத்தை ஆரம்பிப்போம். அப்படி ஆரம்பிக்கும் போது என்ன ஆகுன்னா வெற்றியில் போய் முடியும். குலதெய்வத்தை வழிபடுவதால் நன்மைகளும் சந்தோஷங்களும் குடும்பத்தில் அதிகமாகவே உண்டாகும். எந்த ஒரு நல்ல காரியம் செய்யும் போதும் குலதெய்வ வழிபாடு செஞ்சோம்னா நல்ல பலன்களை தரும். உங்கள் வீட்டு வாசலுக்கு சூரியனை கும்பிட்டு உங்கள் வீட்டில் எந்த திசையில் உங்கள் குலதெய்வம் இருக்கிறதோ அந்த திசையை பார்த்து குலதெய்வத்தை மனதில் நினைத்து கொண்டு தேங்காயை உடைத்து விட்டு நீங்கள் செய்ய போகும் சுபகாரியத்தை செய்யுங்க. இப்படி செய்யும்போது குலதெய்வத்தோட ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா பிறவியிலேயே குலதெய்வ தோஷம் இருக்குங்க. இது பூர்வ புண்ணிய தோஷம் ஆகுங்க. அதாவது 5ஆம் இடத்துல ராகு அல்லது கேது இருந்தாலும், லக்னத்திற்கு தீய கிரகங்கள் இருந்தாலும் அது குலதெய்வ தோஷத்தை கொடுக்கும். குலதெய்வம் தெரியாதவங்க திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக நினச்சிட்டு வணங்கலாம். பங்குனி உத்திரத்தில் குலதெய்வத்தை வழிபட்டால் இரட்டிப்பு பலன் கிடைக்கும். குலதெய்வ கோவில்கள் காவல் தெய்வங்கள் என்று கூறலாம். சிறந்து விளங்கவும் குடும்ப மேன்மை பெறவும் தை அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. இறந்து போனவங்களோட ஆத்மாவுக்கு ஆற்றல் அதிகம் என்று கருதப்பட்டதால் குலதெய்வ வழிபாடு தோன்றியது. குலதெய்வத்தை விடாமல் யார் தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வராங்களோ அவர்களுக்கு கேட்ட வரம் கிடைக்கும். இஷ்ட தெய்வத்தை வழிபாடு செய்வது போல் குலதெய்வத்தையும் மறக்காமல் வழிபாடு செய்ய வேணும். இப்போல்லான குலதெய்வ வழிபாடு பார்த்திங்கன்னா சூலம், பீடம், மரம், கரசம், கல், பெட்டி போன்ற அடையாள குறியீடுகளோடையே கொண்டு நடத்தப்படுது. தீராத நோய்கள் தீரவும், குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்கவும், மழை பெய்யவும் மக்கள் குலதெய்வ வழிபாட்டை செஞ்சுட்டு வராங்க. குலதெய்வம் இருக்கிற இடத்துல பார்த்திங்கன்னா நிச்சயம் ஒரு வேப்ப மரம் அல்லது குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா காணிக்கை செலுத்துதல், மொட்டை எடுத்தல், தீ மிதித்தல், தீச்சட்டி எடுத்தல், தொட்டில் கட்டுதல், பொங்கல் இடுதல் போன்ற குலதெய்வ வழிபாடுகளை செஞ்சுட்டு வராங்க. குலதெய்வ கோவில்கள் ராஜகோபுரம், மாடி வீதிகள் என்றெல்லாம் இருப்பதில்லை, சிறிய கோவில்களாகத்தான் இருக்கும். குலதெய்வ கோவில்களில் திருவிழா நடத்துவது எல்லா காரியங்களும் குலதெய்வத்தின் உத்தரவு கேட்டே நடத்தப்படுகிறது. குலதெய்வ கோவில்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வடக்கு அல்லது கிழக்கு திசையை நோக்கி தான் கட்டப்பட்டிருக்கும். தங்களது குறைகளை தீர்க்குமாறு குலதெய்வங்களிடம் வேண்டிக் கொள்பவர்கள் அக்குறை தீர்ந்ததும் பொங்கலிடுதல், படையலிடுதல் போன்ற நேர்த்தி கடன்களை செய்வார்கள். தெய்வ வழிபாட்டில் சைவ வழிபாடு, அசைவ வழிபாடு என 2 வகைகளில் உள்ளன. பெரும்பாலும் அசைவ வழிபாடுகளே அதிகமாக குலதெய்வ வழிபாட்டில் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. குலதெய்வ வழிபாட்டில் கன்னிமார் தெய்வங்களுக்கு நடத்தப்படும் வழிபாடும் ஒன்றாகும். குலதெய்வ வழிபாட்டில் ஆகாச பூஜை என்பது தனிச்சிறப்புடையதாகும். மனக்குழப்பமாக இருக்கிறவங்க முன்னோரை வழிபடுவதன் மூலமாக மனக்குழப்பங்களிலிருந்து விடுபட முடியும்.
அப்படி வழிபட்ட பிறகு குலதெய்வ வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. பொதுவாக அமாவாசை என்றாலே அது முன்னோர்களை வழிபடுவதற்கான நாள் என்றுதான் பொருளாகும். அதிலும் ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை ஆகியவும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. அதிலும் உத்தராயணிய புண்ணிய காலத்தில் வரும் தை அமாவாசை மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தை அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவது வழக்கமாகும். முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் அவர்களது தெய்வங்களை வழிபட வேண்டும். அந்த அளவுக்கு இந்த வழிபாடு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. தை அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபட்ட பிறகு கட்டாயமாக இன்னொரு வழிபாடு செய்ய வேணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அபிராமி அம்மை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. பொதுவாக பௌர்ணமியே அம்பிகை வழிபட மிகவும் உகந்த நாள் என்பாங்க. ஆனால் தை அமாவாசை அதை விட உயர்ந்த நாளாக பார்க்கப்படுகிறது. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா, அமாவாசை என்பது சூரியன் ஒளி இல்லாத நாளாகும். சூரியன் சந்திரனை கடக்கும்போது சந்திரனின் ஒளி பூமியில் படுவதில்லை. சந்திரன் மனோகாரகன் என்று அழைப்பாங்க. இந்த நாளில் பார்த்தீங்கன்னா மனசு அலைப்பாயும். அதிலும் ஜனனகால ஜாதகத்தில் சந்திரன் பலவீனமாக இருக்கும் ராசிக்காரர்கள் இந்த நாளில் மிகவும் மனக்குழப்பத்தில் இருப்பாங்க. மன அமைதியாக இருந்தால்தான் வாழ்க்கையில் பல முடிவுகளை எடுக்க முடியும். அப்படி முடிவெடுக்க முடியாமல் மனக்குழப்பத்தில் இருப்பவர்கள் முன்னோரை வழிபடுவதன் மூலம் மனக்குழப்பங்களிலிருந்து வெளிப்பட முடியும். முன்னோரை வழிபட்ட பின்பு அந்த நாளில் இறைவனை வழிபட வேணும். தை அமாவாசை அன்னைக்கு அபிராமி பட்டருக்கு அன்னை காட்சி கொடுத்தது அமாவாசையை பௌர்ணமியாக மாற்றினார். இந்த நிகழ்வு நடக்கும்போது பல்வேறு சூட்சமங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது. நம் முன்னோர்கள் தான் நம்முடைய குலதெய்வம் என்பதே நமக்கு தெரிந்திருக்கிறது. எனவே குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து மேற்கொள்ள வேணும். குலதெய்வத்தை தொடர்ந்து வழிபட்டு வந்தால் மட்டுமே நல்ல பலன்கள் கிடைத்துவிடாது. முன்னோர்களையும் வழிபட வேணும். குலதெய்வத்தின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். முதலில் முன்னோர் வழிபாடு செய்வது நல்லது. அதன் பிறகு குலதெய்வ வழிபாடு செய்யலாம். இந்த இரண்டு வழிபாட்டுக்கு உகந்த நாளாக போற்றப்படுவது தை அமாவாசை நாளாகும். தை அமாவாசை நாளில் முன்னோர் வழிபாட்டை மேற்கொள்ள வேணும். எள்ளும் தண்ணீரும் விட்டு தர்ப்பணம் செய்ய வேணும். காலையிலும் மாலையிலும் 2 நேரங்களிலும் வீட்டில் விளக்கேற்றி முன்னோர்களை வழிபட வேண்டும். பித்ருக்களை நினைத்து ஏதேனும் தானங்கள் செய்ய வேணும். அதுபோல முன்னோர் வழிபாட்டை செய்துவிட்டு குலதெய்வத்தையும் வணங்குதல் சிறப்புக்குரியதாகும். முடிந்தால் குலதெய்வம் பக்கத்தில் இருந்தால் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வழிபடுவது நல்ல பலன்களை கொடுக்கும். வீட்டிலிருந்தே குலதெய்வ வழிபாட்டை அவரவர் வழிபாட்டு முறையில் மேற்கொள்ளலாம். குலதெய்வத்திற்கு படையலிட்டு வணங்கலாம். தை அமாவாசையின் முன்னோர் வழிபாட்டையும் குலதெய்வ வழிபாட்டையும் மறக்காமல் செஞ்சு பாருங்க. மங்கள காரியங்கள் தடையின்றி நடக்கும். இல்லத்தில் ஐஸ்வர்யங்கள் பெருகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். தை அமாவாசை நாளில் முன்னோர்களை வழிபடுவதும் முன்னோர்களை நினைத்து பிரார்த்தனை செய்வதும் சுபிட்சத்தை கொடுக்கும். கடன் தொல்லையிலிருந்து மீட்டெடுக்கும் என்பது ஐதீகமாக கூறப்படுகிறது. தை அமாவாசை நாளில் குலதெய்வ வழிபாடு, குலதெய்வத்தை நமக்கு காட்டிய முன்னோர்களின் வழிபாடு ஆகிய இரண்டையும் தவறாமல் செய்ய வேண்டும். தை அமாவாசை நாளில் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து அவர்களை வழிபட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி வழிபட வேண்டும். வீட்டு பூஜை அறையில் சாமி படங்களுடன் இறந்தவர்களின் படங்களை வைத்து வழிபடக்கூடாது. தனியாகத்தான் வைத்து வழிபட வேண்டும். முன்னோர்களுக்கான பிதுர் காரியங்களை செய்யாமல் விட்டவர்கள் தை அமாவாசை தினத்தில் பிதுர் சிதார்த்தத்தை செய்து உங்கள் வாழ்க்கையில் முன்னோர்களின் அருளை பெற்று வாழ்க்கையில் உயர்ந்திடலாம். முன்னோர்களின் வடிவமாக பார்க்கப்படும் காகத்திற்கு நண்பகல் வேளையில் எள் கலந்த சாதம் வைப்பது நல்லது. தை மாதத்தில் குலதெய்வத்தை வழிபாடு செய்வது மிகவும் நல்லது. அப்படி குலதெய்வத்தை வழிபாடு செய்தால் நம் இல்லத்தின் வம்சத்தை குலதெய்வம் காக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஒருவருக்கு வாழ்க்கையில் இஷ்ட தெய்வ வழிபாடு, எல்லை தெய்வங்களின் வழிபாடு என்பது மிகவும் முக்கியமாகும். நமக்கு இஷ்டமான தெய்வங்களே மகான்களையும் வழிபாடு செய்வது மிகுந்த பலமும் வளமும் தரக்கூடியதாகும். இஷ்ட தெய்வம், எல்லை தெய்வம், முன்னோர் வழிபாடு முதலியவற்றையெல்லாம் விட மிக மிக முக்கியமானது குலதெய்வ வழிபாடாகும். திருவருள் இருந்தால்தான் திருவருள் கிடைக்கும். அதுபோல குலதெய்வத்தின் அருள் இருந்தால்தான் முன்னோர்கள் நம்மை ஆசீர்வதிப்பாங்க. நம்ம வீட்டில் எல்லை தெய்வங்களின் அருளும் இஷ்ட தெய்வங்களின் அருளும் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அதனால தான் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் அவசியமான ஒன்றாகும். ஹோம பூஜைகள் செய்தாலும் அந்த பூஜையில் குலதெய்வத்தை அழைத்து குலதெய்வ ஆராதனைக்கு செய்துவிட்டு தான் அடுத்த பூஜைகளை மேற்கொள்ள வேண்டும். அந்த அளவுக்கு குலதெய்வத்திற்கும் குலதெய்வ வழிபாட்டுக்கும் உள்ள முக்கியத்துவத்தை அறிவுறுத்துகிறது சாஸ்திரங்கள். குலதெய்வ வழிபாட்டை அடிக்கடி செய்ய முடியாதவங்க குலதெய்வ வழிபாட்டை வருஷத்துக்கு ஒரு முறையாவது செய்ய வேணும்.
அமாவாசை தினத்தில் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல பலன்களை கொடுக்கும். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் உற்சாகம் மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ யூவர்ஸ்.